இந்த ஒரு விஷயத்தினால லைஃப்ல நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்களா? அதுதாங்க டீவியேட்டட் செப்டம். டீவியேட்டட் செப்டம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பை பர்த்ல இருந்தே இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்ட்னால இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிட்ஸ்ல இருந்து அடலசன்ஸ் வர்றப்போ உங்களுக்கு அந்த செப்டம் ஒழுங்கா வளர்ச்சி அடையாம இருக்கலாம். இதனால ப்ராப்பரா அவங்க பிரீத்திங் பண்ண சிரமப்படுவாங்க. அதனால அவங்களே அறியாம மவுத் பிரீத்திங் பண்ணுவாங்க. ஸோ மவுத் பிரீத்திங் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்காது. அதே மாதிரி சலைவா செக்ரேஷன் கம்மியா நடக்கும். ஏன்னா மவுத் ஃபுல்லாவே ட்ரை ஆயிரும் நீங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றப்போ. அதனால ஃபுட் இன்டேக் எடுக்கிறப்போ உங்களோட த்ரோட்லயுமே இரிட்டேஷன் வரலாம். எந்த காசுனால டீவியேட்டட் செப்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிராணாயாமா ட்ரை பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நாடி சுத்தி பிராணாயாமா ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டீவியேட்டட் செப்டம் மேனேஜ் பண்றதுக்கு. பிரீத்திங் பண்ணாம வாயில பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லங்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் அங்க நடக்காது. அதனால நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் ரெகுலர் பேசிஸ்ல நீங்க பண்றப்போ மவுத் ஓபன் பண்ணி பண்ற அவசியம் வராது. ஸோ கன்சிஸ்டன்டா நீங்க பண்றப்போ லங்ல இன்ஃப்ளமேஷன் சேர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி.